ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் ஹால் வீடியோ மென்ஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஒரு 4 ஷர்ட் வந்து ஹஸ்பண்ட்காக எடுத்திருந்தேன். அது கூட வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து சைஸ் சரியாகவே செட் ஆகாது. அதனால் ரொம்ப நான் வாங்குறதில்ல. எப்பயாவது ஒரு சில பிராண்டில் ஒரு ஷர்ட் அந்த மாதிரி எடுப்பேன். இந்த டைமும் அது மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ மேக்ஸ் பிராண்டில் எனக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் ஷர்ட்லாம் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி 44 சைஸ் எடுத்ததுனால அதே மாதிரி தான் இந்த டைமும் 44 சைஸ்லேயே தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபிட்டு வந்து ஒன்று ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி தான் பார்த்து செலக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம எடுக்கிறோம். அப்போயுமே நம்மளுக்கு குர்த்திலாம் எடுக்கிறப்போ ஒரு பிராண்டுக்கு ஒவ்வொரு சைஸ் வந்து மாறுபடுதில்ல. சைஸ் ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு இதில் எல் கரெக்டாக இருக்கும், ஒரு இதில் எக்ஸ்எல் கரெக்டாக இருக்கலாம். அது மாதிரி இதில் வந்து ஃபிட்டு கிளாசிக் ஃபிட்டுன்னு இருக்குது, ஸ்லிம் ஃபிட்டு, ரெகுலர் ஃபிட்டுன்னு. சரி எது கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஆனால் மேக்ஸ் பிராண்டில் செட் ஆகிடுச்சுன்னா ஃபியூச்சர்லேயே அதே பிராண்ட்லேயே வாங்கலாம். எனக்கு எப்போவுமே மேக்ஸ் பிராண்டில் ரொம்ப நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கும், பிடிக்கும். அதனால் சரி அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதனால் 3 ஃபிட்லேயுமே நான் ஷர்ட் வந்து எடுத்துட்டேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3 ஷர்ட்டுமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாடா, இல்லைனாலும் நம்மளுக்கு ரிட்டன் ஆப்ஷன் ஈஸி தான். ஆனால் எனக்கு ரிட்டன் பண்ண மனசு இல்லைன்னா பார்த்து செலக்ட் பண்ணனால வச்சுக்கணும்னு ஒரு ஆசையில் தான் வாங்கினேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வருது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர்னு அடுத்தடுத்து அப்படியே செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஷர்ட் அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதுவும் நம்ம வாங்கி கொடுத்ததுன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும்ல. அதுக்காக தான் பார்த்து எடுத்திருந்தேன். இப்போ அமேசானில் வந்து இந்த அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து செப்டம்பர் 6லேருந்து செப்டம்பர் 10th வரைக்கும் அந்த லைவில் இருக்க போகுது. இந்த டைம் வந்து மினிமம் 50% ஆஃபர் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5% ஆஃபரும் கொடுப்பாங்க. அடிஷ்னலாக ப்ரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10% கேஷ்பேக்கும் இருக்கும். ஸோ மினிமம் வந்து ஒரு 70% அந்த மாதிரி வந்துடுது. அது இல்லாமல் நிறைய டீல் ஆஃப் தி டே, லிமிட்டட் டைம் டீல் அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அந்த ப்ரைஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃபர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன சேல் போயிட்டுருக்கோ அந்த சேல் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே அட் அ டைமில் வந்து சேல் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ ஒரு 5 days சேல் இருக்குதுன்னா ஃபஸ்ட் டே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அடுத்த நாள் வந்து அது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகும். அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ரெகுலராக அந்த சேல் டைமில் டெய்லியுமே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முன்னாடியே எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அங்கேயே ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சு வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த 3 ஷர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே ப்ரைஸில் 1049க்கு வாங்கியிருந்தேன். இப்போ சேல் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்ததுன்னா அவங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எந்த சஜஷனுமே கேட்கல. ஆர்டர் போட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து காட்டியிருந்தேன். இதில் பார்த்ததுமே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ இன்றைக்கி நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டினால அந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான், செக்ரி ஷர்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் ஆர்டர் போட்டேன் அப்படின்றதுனால 3 ஷர்ட்டுமே எனக்கு பிடிச்சி தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஷர்ட் வந்து அவங்க பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நான் இது பிளாக்னு பிக்சரில் பார்த்ததுமே டக்குன்னு நானும் அசீம் பண்ணிக்கிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கல. அவங்க பிக்சர்லேயே கீழே அந்த அமேசானில் கீழே பிக்சருக்கு கீழே கொடுத்துருந்தாங்க நேவின்னு. அதை நான் கவனிக்காமல் தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் நல்லா டார்க் நேவி அப்படின்றதுனால இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் ரிட்டன் ஆப்ஷனுக்குலாம் போகல. ஏன்னா நம்மளோட தவறு தான், பிளாக்கா ப்ளூவான்னு பார்க்காது. ஓகே, ப்ளூ நல்லா இருக்குது அப்படின்றதுனால எதுக்கு ரிட்டன் போட்டுட்டு, ஏன்னா பிளாக்லாம் ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஃபேடாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம ப்ளூ வந்து அடுத்து ஒரு ஷர்ட் எடுக்கலாம்னு போயிருந்தோம். அது ப்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அடுத்து வேன்ஹூசன் பிராண்ட்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்திருந்தேன். கொஞ்சம் பிளைன் ஷர்ட்டு, என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல கலராக பார்த்து எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி அக்வா கலரில் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா என்கிட்ட சொன்னாவே டக்குன்னு எனக்கு இந்த அக்வா கலரில் தான் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே ஷாப்புக்கு போனோன்னு தேடுறப்ப எனக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகிற கலர் இதுதான். இந்த கலரில் எந்த ஷர்ட் இருந்தாலுமே டக்குன்னு செக்ரி ஷர்ட்டாக இருந்தால் இன்னுமே லைக் பண்ணி எடுப்பேன். ஃபஸ்ட்டு தேடி இந்த கலர் தான் தேடுவேன். அப்படி எடுத்த கலர் தான் இது. வந்து அக்வாவில் வந்து எடுத்திருந்தேன். இது 1599 வந்து எம்ஆர்பி வந்திருந்தது. பட் ஆஃபரில் வந்து நான் வாங்கினப்போ 789க்கு வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பேக்ஸ்லேருந்து ஒரு பேக். இது வந்து ஹஸ்பண்ட்காக வாங்கலை, அவங்களுக்காக வேறு ஒரு பிராண்டில் நான் ஒரு பேக் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து வரதுக்கு டிலேயாக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி இது வந்துட்டதுனால இந்த வீடியோவில் நான் அதை வந்து காட்டியிருக்கேன். இது வந்து நான் கிஃப்டிங்காக வாங்கியிருந்தேன். ஸ்கை பேக்ஸில் எப்போவுமே ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பேக் வந்து கிஃப்டிங்காக வாங்கியிருக்கேன் நிறைய டைம். ஸோ அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். சைஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது எனக்கு. இந்த 20 லிட்டர், 28 லிட்டர், 30 லிட்டர், 35, 45 அந்த மாதிரிலாம் அந்த பேக் பேக்லலாம் நம்மளுக்கு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அது இப்போ தான் ஒரு ஐடியா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மீடியம் சைஸில் கொஞ்சம் நார்மலாக ஒரு 1 day ட்ரிப்புக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு 28 to 35 இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது 28 ஓகே, சூப்பராக இருந்தது குவாலிட்டி.
ஸ்கை பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட்டில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பிளாக் தான் வேணும்னு சொல்லிட்டு தேடி தான் நான் எடுத்திருந்தேன். இதில் வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 2 இது வந்துடுது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு பேக்கெட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி, சைடில் பாட்டில் வைக்கிறதுக்கான பேக்கெட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்ட்ராப் வந்து நம்ம ஷோல்டரில் மாட்டுறது வந்து பேடடோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்தது. லேப்டாப்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா இந்த பேக் செட் ஆகாது. இது சும்மா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி, ஒரு 1 டே ட்ரிப்புக்கு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ், ஒரு டவல், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வச்சு நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலிங்க்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை காலேஜ் கோயர்ஸ்னால் அவங்களுக்குலாம் வந்து இப்போ நோட் புக்ஸ் அது மாதிரி மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். லேப்டாப்க்கான அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த பேக்கில் கிடையாது. அதுக்காக தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த பேக் வந்து நான் 449 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அந்த டைம் வந்து வாங்கிக்கோங்க. எப்போவுமே நம்ம வீடியோவில் காட்டுற இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதே சேம் பிராண்டில் வேறு கலெக்ஷன்ஸும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னாவே ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிராண்ட் நேம் வரும். அந்த பிராண்ட் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிராண்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அங்கேயே டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸு, சைஸ், இப்போ பேக்லாம் காட்டுறோன்னா அதில் வேறு சைஸ் உங்களுக்கு வாங்கணும், வேறு கலர்ஸில் வாங்கணும்னாலும் நீங்கள் அதில் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.